சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கதிர, உன்னை நான் நம்புறேன். இந்த மனுஷன் கிடக்குறாரு. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துக்ஸ். நீ ஒண்ணு கவலைப்படாதடா. உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குன ஈஸ்வரிய நம்ம சும்மா விடக்கூடாது. டேட் எனக்கு சப்போர்ட்டா இல்லைனாலும் பரவாயில்ல துக்ஸ். நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கல்ல, இது போதும். அந்த ஈஸ்வரிய நான் பழி வாங்குறேன். என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரீங்க? இல்ல திவ்யா. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஈஸ்வரி இருக்கிறப்ப பிரச்சனை எப்படி இல்லாம இருக்கும்? என்னப்பா ஈஸ்வரி புதுசா ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுட்டாளா? புது பிரச்சனை இல்ல, பழைய பிரச்சனையை தான் தூசி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஈஸ்வரி தேவையில்லாம என்ன டென்ஷன் ஏத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? திவ்யா, நான் ரத்னவேல் பாண்டிய போட்டுதல் அன்னைக்கு அலிபி கிரியேட் பண்றதுக்காக மார்க்கெட்ல விநாயகம்னு ஒரு பழக்கடைக்காரங்கிட்ட தகராறு பண்ணி அது போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. அவங்கிட்ட சண்டை போட்டதுனால அன்னைக்கு நான் வீட்டுக்கே வராம ஆபீஸ்ல தங்கிட்டேன்னு ஈஸ்வரி கிட்ட சொன்னேன். அதை புடிச்சுக்கிட்டு ஈஸ்வரி மீசக்கார மூலமா அந்த விநாயகத்தை போய் மீட் பண்ணி பேசியிருக்கா. அப்பா, அவ அந்த பழக்கடைக்காரனை பார்த்து பேசினா பேசிட்டு போட்டோம். அதுக்கே நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இல்ல திவ்யா, ரத்னவேல் இறந்த அன்னைக்கு என் கூட சம்பந்தப்பட்ட ஒருத்தனை இப்ப ஈஸ்வரி மீட் பண்ணி பேசியிருக்கான்னா அது ஈஸியா கடந்து போற விஷயம் இல்ல. சம்திங் ராங்கடா சம்பத்துன்னு என் மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. என் உள்மனசு அதை தான் சொல்லுது. அதை நான் அவ்வளவு சாதாரணமா அலட்சியப்படுத்த முடியாது. அன்னைக்கு விநாயகத்தோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல தங்கி இருக்கிற மாதிரி ஒரு டிராமா போட்டு நான் நைஸா வீட்டு கிளம்பி வந்து ரத்னவேலை தீர்த்து கட்டினேன். அதுக்கப்புறம் இங்க யாரு கண்ணிலையும் படாம மறுபடியும் நான் ஆபீஸ்க்கே போயிட்டேன். இந்த விஷயம் ஒருவேளை விநாயகத்துக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. அது எப்படிப்பா தெரிஞ்சிருக்கோம்? சண்டெல்லாம் முடிஞ்சு அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் தானே நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தீங்க. ஆமா. அப்புறம் எப்படி விநாயகம் உங்களை பாத்திருக்க முடியும்? தெரியல, எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. எப்பவும் இல்லாத ஒரு பயமும் பதட்டமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளவுதான் நம்பிக்கையை யோசிச்சாலும் அதை என்னால நிறுத்தவே முடியல. எனக்கு என்னமோ ரத்னவேல் கொலையில ஈஸ்வரி என்ன ரொம்ப நெருங்கிட்டாலோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ மட்டும் நான் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சிட்டானா என் லைஃப் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாகணும். என்ன அபி? அக்கா, உனக்கும் சின்னையாவுக்கும் ஏதாவது சண்டையா? ஆமா அபி, எனக்கும் சின்னையாவுக்கும் சண்டைதான். அது உன் சின்னையா கிட்டே கேளு. அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். அவர் வீட்டுக்கு வந்தா உள்ளேயே விடாத. வாங்க சார், வாங்க. ஆஹா, சின்னையா சந்தோஷ் சாரோட வராரே. இப்ப நாம சின்னையா கூட சண்டை போட முடியாதே. ஈஸ்வரி, வாங்க சந்தோஷ் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அபி, நல்லா இருக்கியா? அழகு, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லைங்க சார், பரவாயில்ல, நான் இங்கேயே நிக்கிறேன். நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு வாங்க சார். ஆட, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சார், நீங்க உள்ள போங்க, சின்னையா வருவாரு. ஓகே. இங்க பாருங்க, சந்தோஷ் சாருக்கு நம்ம சண்டை தெரிய வேணாம், உள்ள வாங்க. இல்ல அபிமா, நான் வரல. சந்தோஷ் சார், என்ன சாப்பிடுறீங்க?
காஃபி டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஈஸ்வரி, முதல்ல நீங்க உட்காருங்க. அழகு, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. ஆமா, என்னாச்சுங்க இவருக்கு? எப்ப பார்த்தாலும் சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு இருப்பாரு, இப்ப என்னமோ பார்க்க டல்லா இருக்காப்ல. அது சந்தோஷ் சார், எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனால தான் டல்லா இருக்கிறேன். என்னங்க ஆச்சு? ஏன் உடம்பு சரியில்லை? டாக்டர் எல்லாம் போய் பாத்தீங்களா? இல்ல, உடம்பு கொஞ்சம் அசதியா இருக்கு, அவ்வளவுதான். மாத்திரை போட்டிருக்கேன், சரியாயிரும். சரிங்க அழகு, உடம்ப பாத்துக்கங்க. ஈஸ்வரி, நான் நினைச்சே பார்க்காத அளவுக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லயும் பாஸ் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு ஈஸ்வரி. சார், இதுல என் பெருமைன்னு எதுவும் இல்ல. உங்க கைடன்ஸும் சின்னையாவோட சப்போர்ட்டும் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னோட கைடன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஈஸ்வரி. இதுல உங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான் பெரிய விஷயம். அவரை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. அழகு, கைய கொடுங்க முதல்ல. அட கொடுங்கங்க. உண்மையிலே நீங்க கிரேட்டுங்க. நீங்க மட்டும் இல்லன்னா இவ்வளவு தூரம் ஈஸ்வரியால வந்திருக்கவே முடியாது. ஈஸ்வரி, நீங்க ட்ரைனிங் கேம்புக்கு போகணும், அதுக்காக நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். அதனால நாளையில இருந்து ஒரு பிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெரி குட், வெரி குட். நாளையில இருந்து மார்னிங் 2 hours கிரவுண்டுக்கு வந்துடணும், சரியா? சரிங்க சார். சரிங்க ஈஸ்வரி, அப்ப நான் கிளம்புறேன். சண்முகம் சார், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே உங்க பொண்ணு ஈஸ்வரி IPS ஆக போறாங்க. உங்கள மாதிரியே அவங்களும் காக்கி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நேர்மையான போலீஸா ரவுடிங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒண்ணு இல்லாம ஆக்க போறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே சண்முகம் சார்? ஓகே ஈஸ்வரி, நாளைக்கு கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? சரிங்க சார். அபி, பாய். வர அழகு. நானும் வரேன் சார். வாங்க.